Hello friends, welcome to our channel. In this video, we will see Poseidon M2 4-in-1 gaming combo. This is a review and unboxing plus this is rate in the video. So, let's video start. First, unboxing start. இந்த வயர் உங்களுக்கு கூட வராது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பட்டன் தந்திருப்பாங்க. ரைட்டு, லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் சைடில் 2 பட்டனு, ஸ்க்ரோலிங் 1, அதுக்கப்புறம் ஸ்க்ரோலிங்க்கு கீழே இன்னொரு பட்டன் இருக்கும். அதில் ஸ்க்ரோலிங்கு கீழே இருக்கிறது புது கேம்ஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். மிச்சம் சைடில் இருக்கிற ரெண்டையும் நீங்கள் பழைய கேம்ஸில் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெட்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். காதுக்கு மேலே தான் இருக்கிறோம், ஸோ உங்களுக்கு காது அவ்வளோ வலிக்காது. அதுக்கப்புறம் சவுண்டு கூட்டுக்கும் குறைச்சிக்கும் ஒரு பட்டன் தந்துருப்பாங்க. ஸ்க்ரோலிங் மாதிரி தான் அதுவும் வரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக் இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் சொல்ல இல்லை. ஸ்க்ரோலிங் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கீபோர்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் RGB தந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் பட்டன்ஸ் எல்லாம் டச் பண்ண கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா மேலே பட்டன் தந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மவுஸ்க்கும் கீபோர்டுக்கும் ஒயரே வந்து நான் பேக்கில் இருக்க யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சிபியூக்கு பேக்கில். அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து நான் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா சிபியூக்கு மேலே உங்களுக்கு தந்திருப்பாங்க. இதில் 3 வரும் ஹெட்ஃபோனில். ஒன்று வந்து மைக்குக்கு, இன்னொன்று ஸ்பீக்கருக்கு, இன்னொன்று வந்து RGBக்கு. யூஎஸ்பி வந்து RGBக்கு வரும். அண்ட் இதில் மைக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்டு லோவாக இருக்கும். ஸோ அது இன்க்ரீஸ் பண்ண செட்டிங்குள்ளே போங்க. செட்டிங்குள்ளே சிஸ்டமில் போனீங்கன்னா சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் மைக்ரோஃபோன், அதுக்கு அதாவது இன்புட் கீழே உங்களுக்கு டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 60 இல்லாட்டி 70 இருக்கும் உங்களுக்கு. அதை ஃபுல் வச்சுருங்க. நான் 95 வைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு மைக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதுக்கு சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுன்னா என்னோடய கேமிங் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ CPU ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் CPU ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மவுஸில் லைட் எரிய தருவாங்க, இலுமினேட்டர் லைட் RGB. ஸோ பாருங்கள், எரிய தொடங்கிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நைட்டில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். நான் லைட் ஆஃப் பண்ணுறேன்னு இல்லைங்க, நைட்டில் கொஞ்சம் கூட சூப்பராக இருக்கலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய PC செட்டப்பையும் காட்டி தரேன். இதுதான் என்னோடய PC செட்டப். அண்ட் எனக்கு இன்னொரு கேமிங் சேனல் உண்டு, அது யாருமே இல்லாமல் அனதே கிடக்கு. நீங்கள் அந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். அண்ட் இந்த மைக்குடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுன்னா என்னுடைய கேமிங் சேனலில் நான் பேசுகிறது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.